கையில் மாவில்ல, டப்பு டப்புன்னு யாரையா ரெடி பண்ணணும், கொலை பசிக்குது அப்படின்னா கட்டாயமாக இவன் உங்களுக்கு கை கொடுப்பான். அதுவும் இவன் ஓட்ஸில் செஞ்சா எப்பட்றா அப்படின்னு ஷோராக சாப்பிட்றவங்க எல்லாரும் உங்களை கேட்பாங்க. ஒரு மேட்டர் நான் படித்தேன் ஓட்ஸை பற்றி. பிரிட்டிஷில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று இருந்தது இல்லையா, அவங்க வந்து இந்தியன்ஸ் ஓட்ஸை சாப்பிடக்கூடாது ஏன்னா அவன் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்லாம் ஓட்ஸை பயங்கரமாக பொத்தி பாதுகாத்தாங்கன்னு படித்தேன். அது உண்மையா இல்லையான்ற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நம்ம போகாமல் இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஓட்ஸ் தோசை பண்ணலாமா? நைட் வேலையை முடிச்சிட்டோம், என்ன செய்யறதுன்னு தெரியல, டயர்டா இருக்கு, சமைக்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லனா கூட இவனை ஈஸியா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டப்பு டப்புன்னு ரெடி பண்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபெலோ. ஸோ ஃபர்ஸ்ட் இவனை செய்யறதுக்கு நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் ஓட்ஸ். இவனை வந்து நான் ஒரு குவிக் டிர் பண்ணி வச்சிருக்கேன் மிக்சியில் இந்த மாதிரி. ஸோ ஓட்ஸ் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இவனுக்கு 1/4 கப் கடலை மாவு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, உங்களுக்கு இஷ்டமான அளவுக்கு இஞ்சி, ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஃபைன் சாப் பண்ண கொத்தமல்லி. இவங்க கூட நம்ம ஸ்பைஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, துளியூண்டு மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இவங்க எல்லாரையும் தண்ணி விட்டு நம்ம ஒரு பேட்டராக ரெடி பண்ண போகிறோம். பேட்டர் ரெடி பண்ணும் போது அவன் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. போரிங் கன்சிஸ்டன்சி பேட்டர் தான் we're looking for. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப விட்டுட்டோன்னா ரொம்ப இதாயிருவாங்க. I think about 1.5 cups of water எடுத்துருக்கிறேன் நான். இவன் வந்து ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி, we're looking for pouring consistency. துளியூண்டு பஸ் இவ்வளவு தாங்க. இவன் போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறான். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானா, உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கானான்றது எல்லாமே இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம யூஷுவலாக எப்படி தோசை வாப்போமோ அதே ப்ராசஸ் தான். நான் குட்டி குட்டியாக வாக்க போகிறேன், எனக்கு குட்டி குட்டியாக போகிறோன்றதுனால நீங்கள் யூஷுவலாக உங்களோட தோசை தவாலே வாத்துக்கோங்க. இதுதான் நம்ம எதிர்பார்க்குற போரிங் கன்சிஸ்டன்சி. எனக்கு யூஸ்வலாக நல்லெண்ணெயில் என்னோட தோசையெல்லாம் வாக்க ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறேன், பிகாஸ் இவன் நான்ஸ்டிக்குன்றதுனால பெருசாக நம்மளுக்கு எண்ணெய்லாம் வேண்டாம். லைட்டாக நம்மளோட ஃபீலிங்ஸ்க்காக இஸ் த ஸ்ப்ரேன்ஸ். தேவையான அளவுக்கு நம்மளோட பேட்டரை எடுத்து அழகாக வரான் பாருங்க, ஆம்புட்டு தான். அடுத்த தோசையில் நீ திருப்புறது எடுத்துக்க தம்பி. அக்கா 1 more எப்படி திருப்பினதுக்கு அப்புறம் அடுத்தது வாப்பேன் அப்போ எடுத்துக்க என்ன. சூப்பரா இவனை பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக் அந்த நொறுக்கு பசிக்கு கூட இவன் சூப்பராக இருப்பான். இவன் கூட அல்லம் சட்னி, இஞ்சி சட்னி இருக்கு இல்லையா, அல்லம் சட்னி சூப்பராக இருப்பான். தேங்காய் சட்னி, கார சட்னி, ஐடியலி எல்லாருமே செம்மையாக இருப்பாங்க. மிளகா பொடி கூட செம்மையாக இருப்பான். எப்படி வராது பாருங்க பச்சுட்டி மாதிரி. உங்களுக்கு வந்து இந்த திக்னஸ் வேண்டாம், இன்னும் தின்னானா இன்னும் லைட்டாக தண்ணி விட்டு நீங்கள் தின்னா வாத்துக்கோங்க. யூஸ்வலாக இவனை கொஞ்சம் திக்காக வாக்குறது இஸ் மச் பெட்டர். கொஞ்ச நேரம் முன்னாடி போரிங்கில் இருந்தவன் இப்போ ட்ராப்பிங் ஆகிருக்கான், ஏன்னா ஓட்ஸ் தண்ணி இழுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ எப்பப்போ வேணுமோ துளியூண்டு தண்ணி ஆட் பண்ணி அவனுக்கு ஒரு கலக்கி அவனை நம்ம இது பண்ணிக்கலாம். ரவா தோசைக்கு எப்படி பண்ணுவோம், அவன் தண்ணி அப்சார்ப் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் பாருங்கள். இப்போ திருப்பி ட்ராப்பிங் ஆகிட்டான். ஸோ ஐடியலி என்டையர் ப்ராசஸ் இவ்வளோ தான். தோசையெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிட்டான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்போஸ் வீட்டில் ஏதாச்சும் பாக்கி சைட் டிஷ் இருக்கிறான்னா அவனை ஒரு ஃபில்லிங் மாதிரி வச்சு இவனை 2ஆக மடித்து அப்படி கூட குட்டீஸ்க்கு ஏமாற்றி பாக்கி இருக்கிறவங்களெல்லாம் கூட நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிக்கணும். தட்ஸ் வாட் we're looking at. அவன் வந்துட்டான்னாலே இவன் அழகாக வெந்து வரான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அம்பிட்டு தான் தலைவா ரெடி. செம்ம டேஸ்டியாக டப்பு டிப்புன்னு இவனை ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutupa Boy from Kirti.